பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்டு இருந்த நிலைமையில் மாறி இந்த 1ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக 6ஆம் இடம் நிறைய விஷயங்களுக்கு நன்மை, நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனை. ஆக நன்மை தீமை கலந்து தான் உங்களுக்கு குரு பகவானெல்லாம் உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வருமானங்கள் உங்களுக்கு கூடும். ஏன்னா குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கார். ஆக வருமானங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஏன்னா குரு உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்குறாரு, உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படின்னாலே செலவுன்னு அர்த்தம், அல்லது முதலீடுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்கள். இல்லை வசதி இல்லாதவங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் விரயம் வர்றதுக்கு குழந்தைக்காக செலவு பண்ணுறதெல்லாம் தவறு இல்லை. இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நன்மையாக முடிவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தால் இந்த மாதம் நடக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணம் இருக்குது, எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நான் முதலே சொன்னது தான், குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வேலை வாய்ப்புகள் பிரமாதம். ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸு, ஹைக்கு இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வேலையை விட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஸ்கில்டு லேபருக்கு தகுந்த வேலைகள் கண்டிப்பாக இருக்குது. பட் அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. லோனு ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு அவ்வளவும் இருக்குது. பட் இவ்வளோ நன்மைகள் இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது. ஸோ மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப கவனம். மேரிட்டல் லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ்ஸு பெருசாக ப்ராஃபிட்டபிள் இல்லை, அதுக்காக பெரிய லாஸும் இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். ஸோ வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் இந்த மாதம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஹெல்த் பாயிண்ட்டு, உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறது ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமார். நன்மைன்னு பார்க்குற போது வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதாக இருந்தால் வரும். முன்னோருடைய சொத்து, ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் கிடைக்காதவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்களோ திரும்ப வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. கவர்மெண்ட்டால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கை நல்ல தரிசனம் பண்ணுங்கள், பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.